திருநெல்வேலியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி விமான நிலையம் வந்து நெல்லை வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நெல்லை மாவட்ட எல்லையிலேயே மிகப்பெரிய அளவில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நெல்லை கேடிசி நகர் பகுதி. எனவே இந்த மாநகர பகுதியில் நேரடியாக கங்கை கொண்டான், நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்கிறார். இது முதல் நிகழ்வு. டிபி சோலார் என்று சொல்லக்கூடிய டாடா சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் சிறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதே போல மற்றொரு நிறுவனத்திற்கும் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அடுத்தடுத்து தொடர் நிகழ்ச்சிகளாக சுமார் 9,000 கோடி செலவிலான பல்வேறு திட்டங்கள் குறித்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாகத்தான் கட்சியினர் இன்று மிகப்பெரிய வரவேற்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கும் இடம் கேடிசி நகர் பகுதி. இந்த வரவேற்பை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அவர் வரிசையாக இருக்கிறது. அதே போல மதியம் முடிந்தது இன்று மாலை ரோட் ஷோ என்ற பெயரில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் மக்களை சந்திக்கும் ஒரு நிகழ்வும் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பாளையங்கோட்டையில் காய்கறி சந்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இப்படியாக இன்று அதே போல நாளை இதே போல அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை வளாகங்கள் மற்றும் புதிதாக அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள் அனைத்திற்கும் அவர் நேரடியாக கலந்து கொள்கிறார், நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். எனவே இதனை வரவேற்கும் விதமாக மாநகர் முழுவதும் அவரை வரவேற்று பேனர்கள், கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் கட்சியினர் மிகவும் உற்சாகமாக அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக அவருக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.